السلام عليك يا رسول الله. السلام عليك حبيبي يا نبي. السلام عليكم ورحمة الله وتعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ونفس وما سواها فألهمها فجورها وتقواها قد أفلح من زكاها. صدق الله العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم صل على محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் வார்த்தைகளை தொடர்கிறது. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் சலாமும் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் வாழ்வை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லவர்கள், நாதாக்கள் இங்கே குழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய அருள்மறையில் மனிதனுக்கு இருக்கின்ற உள்ளத்தை குறித்தும் உள்ளத்தில் ஏற்படுகின்ற நிலைகளை குறித்தும் அதை எப்படி சரி செய்வது என்பதை குறித்தும் மிக அழகான முறையிலே சொல்லித் தருகிறார். வநஃப்ஸி வமா ஸவ்வாஹா, ஆன்மாவின் மீது சத்தியமாக, வமா ஸவ்வாஹா, அதை செம்மைப்படுத்தியவனின் மீது சத்தியமாக, ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா, அந்த ஆன்மாவில் ஏற்படுகின்ற நல்லவற்றையும் அவன்தான் உணர்த்தி கொடுத்தான், அதில் ஏற்படுகின்ற தீமையை குறித்தும் அவன்தான் உணர்த்தி கொடுத்தான். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, அந்த ஆன்மாவை தூய்மைப்படுத்தி கொண்டவன் வெற்றியடைந்து விட்டான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய அருள்மறையில் மிக அழகான முறையிலே சொல்லித் தருகிறார். மனித உள்ளத்தில் ஏற்படுகின்ற நிலைகளை அல்லாஹ் இரண்டு விதமாக சொல்லித் தருகிறார். ஒன்று, அவனுக்கு நல்லது ஏற்படுகிறது, இன்னொன்று தீங்கு ஏற்படுகிறது. அந்த நல்லவை கொள்கை ரீதியாக இருக்கலாம், அல்லது மனித உள்ளத்தில் ஏற்படுகின்ற சின்ன சின்ன விஷயங்களில் மாறுதல்களாக ஏற்படலாம். மனித உள்ளத்தில் தான் ஈமானும் இருக்கிறது, குஃபரும் இருக்கிறது. மனித உள்ளத்தில் தான் பெருமை இருக்கிறது, பணிவும் இருக்கிறது. மனித உள்ளத்தில் தான் ஞானங்களும் நிறைந்திருக்கிறது, மற்ற கெடுதியான விஷயங்களும் அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஆனால் அவன் இருக்கக்கூடிய இந்த நிலைகள் இருக்கிறது அல்லவா, இவனுக்கு ஏற்படுகின்ற இந்த ஈமான் என்ற நிலையையும் குஃபர் என்ற நிலையையும், பெருமை என்ற நிலையையும், அதற்கு எதிர்ப்பதமாக இருக்கின்ற பணிவு என்பதையும், இதை வேறுபடுத்தி அவனிடத்தில் இருக்கின்ற தீமைகளை நீக்கி கொடுப்பதற்கு ஒரு நல்ல ஒரு ஆசிரியர், ஆசான் அவனுக்கு தேவை. அப்படி இல்லாமல் அவன் தான் தோன்றித்தனமாக இருக்கின்ற போது அவன் வெற்றியடைவதை விட தோல்வியை நோக்கி போய்விடுவான் என்பதைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மிக அழகான முறையிலே நமக்கு சொல்லித் தருகிறார். எனவே நம்முடைய ஆசான்களை தேடி யாரிடத்தில் நல்ல பக்குவத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார்களோ, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கு யாரெல்லாம் இருப்பார்களோ அவர்களை தேடி தெரிவதும், அந்த ஆசான்கள் சரியான முறையிலே அமைவதும் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம். ஈரானுடைய பகுதி இஸ்பஹான் என்கின்ற ஊர்,
அந்த ஊரில் எல்லோருமே பெரும்பாலும் நெருப்பு வணங்கிகளாக இருக்கிறார்கள். குறிப்பாக ஊர் தலைவர் நெருப்பு வணங்கியாக இருக்கிறார். தான் கொண்டிருக்கின்ற கொள்கை தான் சரியான கொள்கை என்று இருந்து கொண்டிருக்கக்கூடிய அவர் தன்னுடைய மகனையும் அதே போன்று வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். வெளி உலகத்திற்கு போனால் அந்த மகன் வேறு சில வணக்க வழிபாடுகளை தெரிந்து கொண்டு தான் கொண்டிருக்கின்ற அந்த கொள்கையை விட்டு வெளியே போய்விடுவான் என்பதை பயந்து கொண்ட அந்த மனிதர் வீட்டில் அடைத்து தன்னுடைய குழந்தையை வளர்த்து கொண்டிருக்கிறார். கொஞ்ச நாட்கள் கழிகிறது. இப்படி எவ்வளவுதான் அடைத்து வைத்திருக்க முடியும்? ஒரு நாள் தன்னுடைய வேலை நிமித்தமாக தன்னுடைய தோட்டத்திற்கு தன்னுடைய மகனை அழைத்து, தோட்டத்தில் வேலை இருக்கிறது, எனக்கு வேறு இடங்களில் வேலை இருக்கிறது, என்னுடைய வேலையை நீ தோட்டத்திற்கு சென்று வா என்று மகனிடத்திலே பொறுப்பை கொடுக்கிறார். மகன் தந்தையினுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டு வெளியிலே புறப்பட்டு போன அவர் இவ்வளவு காலம் தன்னுடைய தந்தையினுடைய அரவணைப்பில் ஒரே ஒரு சுற்றளவில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதர், அந்த வாலிபர் வெளியே கிளம்பி போகிறார். வெளியே போகக்கூடிய நேரத்தில் ஒரு தேவாலயம், கிறிஸ்தவர்களுடைய ஆலயம் அங்கே தென்படுகிறது. அவர்கள் அந்த தேவாலயத்தில் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். பார்ப்பவருக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கிறது. நாம் இவ்வளவு காலம் நெருப்பை வணங்கி கொண்டிருக்கிறோம், ஆனால் இவர்களினுடைய வணக்க வழிபாடுகள் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கிறது என்பதை பார்த்து அவர் தேவாலயத்துக்குள் போகிறார். அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் அவருக்கு மாறுதலாக தெரிகிறது. ஒன்றை ஒன்று உணர்ந்து கொள்ளுகிறார். நாம் இருக்கக்கூடிய இந்த நெருப்பு வணங்குதல் என்ற கொள்கை மோசமான கொள்கை, இவர்கள்தான் சத்தியத்திலே இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு கடைசி வரை மாலை பொழுது வரை அந்த இடத்திலே தங்கிவிட்டு தன்னுடைய தந்தை எந்த இடத்திற்கு போக சொன்னாரோ அங்கே போகாமலேயே இருந்து விட்டு வருகிறார். இரவு நேரமாகிறது. வீட்டிற்கு வருகிறார். வந்தவுடன் தந்தை கேட்கிறார், எப்பா உன்னை ஒரு வேலைக்கு சொன்னேன் அல்லவா, போனாயா என்று கேட்கிறார். அப்பொழுதுதான் நடந்த நிகழ்வை சொல்லுகிறார். நான் போனேன், போகிற வழியில் இப்படி ஒரு தேவாலயத்தை பார்த்தேன், அங்கே இருக்கக்கூடிய வணக்க வழிபாடுகள் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரிகிறது, எனக்கு அதில் கொஞ்சம் ஈர்ப்பு ஏற்படுகிறது என்று சொன்னபோது தந்தை தன்னுடைய மகன் தன்னுடைய கொள்கையை விட்டு வெளியே போகக்கூடாது என்கின்ற அடிப்படையில் வளர்த்தார் அல்லவா, இங்கே கொஞ்சம் பதறி போய் விடுகிறார். நம்முடைய இந்த கொள்கையை விட்டு நம்முடைய மகன் மாறி போய் விடுவானோ என்பதை பயந்து வீட்டோடு அந்த குழந்தையை அடைத்து வைக்கிறார். அப்படி அடைத்து வைத்த எத்தனை நாள் தான் அடைத்து வைக்க முடியும்? கடைசியில் அவர் இந்த மார்க்கம் எங்கிருந்து தோன்றியது, இவர்கள் வணங்கக்கூடிய இந்த வணக்க வழிபாடுகளை தோற்றுவித்தவர்கள் எங்கிருந்து இதனுடைய அடிப்படை தோன்றியது என்று விசாரித்து பார்த்தபோது சிரியா இருக்கிறது அல்லவா, ஷாம் தேசம், அங்கிருந்து தான் இந்த மார்க்கம் வந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு இந்த வாலிபர் சொல்லுகிறார், யாராவது சிரியாவிற்கு போவீர்களேயானால் என்னையும் சேர்த்து நீங்கள் அழைத்து செல்லுங்கள். அப்படி ஒரு குழு வருகிறது. இந்த வாலிபர் சிரியா தேசத்திற்கு புறப்பட்டு போகிறார். அப்படி சிரியா தேசம் போனதற்கு பின்னால் அங்கே விசாரித்து பார்க்கிறார். நீங்கள் வணங்கக்கூடிய வணக்கம் எனக்கு சரியாக தெரிகிறது, இந்த வணக்க வழிபாடுகளை கற்றுக் கொடுப்பதற்கு இங்கே இருக்கக்கூடிய நல்ல அறிஞர் எனக்கு காட்டி கொடுங்கள் என்ற போது அங்கே ஒரு அறிஞர் காட்டி கொடுக்கப்படுகிறார். அவரிடத்திலே சென்று தன்னுடைய நோக்கத்தை சொல்லுகிறார். சொல்லி முடிக்கப்பட்டவுடன் அவர் தன்னிடத்திலே அவரை பணியாளனாக சேர்த்து கொள்ளுகிறார். அப்படி சேர்த்து கொஞ்ச நாள் ஆனதற்கு பின்னால் தனக்கு கிடைத்த அந்த ஆசான் இருக்கிறார் அல்லவா, அவர் ஒரு மோசமானவர் என்பதையும் உணர்ந்து கொள்ளுகிறார். கடைசியில் அவருக்கு மரணம் ஏற்படுகிறது. ஆசானுக்கு அவரை அடக்கம் செய்வதற்கு முன்னால் அந்த ஊர்க்காரர்களிடத்திலே சொல்லுகிறார், நீங்கள் யாரை நல்லவர் என்று நம்பி வைத்திருந்தீர்களோ, இந்த ஆசான் சிறந்தவர் என்று நினைத்திருக்கிறீர்களோ, இந்த ஆசான் மிக மோசமானவர் என்று சொன்னபோது இந்த வாலிபரிடத்திலே கேட்கிறார்கள், அவர் எப்படி மோசமானவர் என்று உனக்கு தெரியும் என்ற போதுதான் இவர் அவருடைய குணத்தை சொல்லுவார். உங்களிடத்தில் எல்லாம் தர்மம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். நீங்களெல்லாம் மக்களுக்கு தர்மத்தினுடைய பொருட்களை கொடுக்கிறீர்கள், அத்தனை பொருட்களையும் தான் வாங்கி கொண்டு எதை மக்களிடத்திலே சேர்க்க வேண்டுமோ அதை சேர்க்காமல் தானாக பதுக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் பதுக்கி வைத்திருக்கக்கூடிய பொருட்கள் எனக்கு தெரியும் என்று அவர் பதுக்கி வைத்த அந்த பொருட்களை எல்லாம் காட்டிய போது அவர் மீது கொண்டிருக்கக்கூடிய அதிகமான கோபத்தினுடைய உச்சத்திற்கு சென்ற அந்த மக்கள் அவரை புதைப்பதற்கு பதிலாக வெளியிலே விட்டு விடுகிறார்கள். கடைசியில் அவருடைய இடத்தில் இன்னொருவர் அமர்த்தப்படுகிறார். இப்படி அமர்த்தப்பட்டவுடன் தன்னுடைய கருத்தை இந்த வாலிபர் சொல்லி அவரிடத்திலே பணியாளனாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அவரினுடைய மரண தருவாய் வரக்கூடிய நேரத்தில் இந்த இரண்டாவதாக அமைந்த இந்த ஆசான் இருக்கிறார் அல்லவா, மிக நல்ல மனிதர்,
உலகத்திலேயே சிறந்த முறையில் நல்ல கொள்கையில் ஒருவரை எப்படி பக்குவப்படுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே நல்ல முறையிலே பராமரித்து வந்தவர். அவர் ஒரு கடைசி தருணத்தில் இவர் கேட்கிறார், உங்களுக்கு அடுத்தபடியாக எனக்கு ஆசானாக நான் யாரை தேர்ந்தெடுத்துக் கொள்வது என்ற போதுதான் அவர் ஒரு இடத்தை சொல்லிக் கொடுத்து, இந்த இடத்திற்கு நீங்கள் செல்லுங்கள். மௌசில் என்கிற இடம் ஈராக்கிற்கும் திஜலா நதிக்கரைக்கும் மத்தியில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த இடத்திலே ஒருவர் இருப்பார், அவரிடத்திலே நீங்கள் செல்லுங்கள் என்று அவரிடத்திலே அனுப்பி வைக்கிறார். இரண்டாவதாக அவரிடத்தில் சிறிது காலம் கழிந்ததற்கு பின்னால் அவர்களுடைய மரண தருவாயில் அதற்கடுத்து ஒரு ஆசானை தேடுகிறார். மூன்றாவதாக ஒரு ஆசான் அமைகிறார். நசீபின் என்கின்ற இடத்தை சார்ந்தவர், அவரிடத்தில் சிறிது காலம் கழிகிறது. அவரும் கடைசியாக அம்மூரியா என்கின்ற ஒரு இடத்தை சுட்டிக்காட்டி, அந்த இடத்தில் நீங்கள் தேடக்கூடிய நல்ல ஆசான் கிடைப்பார் என்று ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு ஆசானை தேடி தெரிந்து அப்படியே இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த அம்மூரியா என்று கடைசி ஆசான் இருக்கிறார் அல்லவா, இவரினுடைய மரண தருவாயில் கேட்பார், நான் உங்களுக்கு அடுத்து நான் யாரை தேர்ந்தெடுத்துக் கொள்வது? உங்களிடத்திலே நான் இவ்வளவு காலம் நல்ல பல கொள்கைகளை கற்றறிந்திருக்கிறேன், நல்ல பல விஷயங்களை கற்றறிந்திருக்கிறேன், உங்களுக்கு பின்னால் நான் ஆசானாக யாரை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் என்கிற போதுதான் அப்பொழுது இந்த அம்மூரியாவை அந்த இடத்திலே இருக்கக்கூடியவர் சொல்லி காட்டுவார், இதற்கு அடுத்து ஒரு நபி வருவார், அவர் வருகை எப்படி இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையை குறித்து சொல்லுகிறார். மக்காவிலிருந்து மதீனாவிற்கு அவர்கள் ஹிஜ்ரத் செய்து வருவார்கள். அந்த பூமி பேரித்தம் பழங்கள் நிறைந்த பூமியாக இருக்கும். அங்கே அவருக்கென்று சில அடையாளங்கள் இருக்கிறது. அந்த அடையாளங்கள் என்னவென்றால், நீங்கள் அன்பளிப்பாக சில பொருட்களை கொடுத்தால் ஏற்றுக்கொள்வார்கள். அந்த நபியினுடைய அடையாளம் அன்பளிப்பை கொடுத்தால் ஏற்றுக்கொள்வார்கள். அதே நேரத்தில் தர்மத்தினுடைய பொருள் என்று நீங்கள் கொடுப்பீர்களேயானால் அந்த தர்மத்தினுடைய பொருளை அவர் வாங்கி கொள்ள மாட்டார். மூன்றாவதாக அடையாளம், அவர்களுடைய 2 புஜங்களுக்கு இடையில் நபித்துவ முத்திரை இருக்கும் என்கின்ற செய்தியை இந்த மூன்றாவதாக கிடைத்திருக்கக்கூடிய ஆசான் சொன்ன போது சில காலம் அம்மூரியா என்ற அந்த இடத்திலே தங்கிவிட்டு கடைசியாக அவர் புறப்படுவதற்கு ஆயத்தமான பொழுது அடுத்த பயணத்திற்கு ஆயத்தமாகிறார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவரை நல்ல இடத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டான் அல்லவா. அப்படி ஷாம் தேசத்திற்கு செல்லக்கூடிய நேரத்தில் போகிற வழியில் இவர்களையெல்லாம் சந்தித்து முடித்துவிட்டு அந்த இடத்தில் நாம் செல்லக்கூடிய நேரத்தில் வியாபார குழுக்களோடு சேர்ந்து மக்காவிற்கு அரபு தேசம் செல்ல வேண்டும் என்று முடிவெடுக்கிறார். அப்போ அந்த வியாபாரிகள் அழைத்து செல்லக்கூடிய நேரத்தில் அவர் இந்த வாலிபர் சொல்லுகிறார், என்னை எப்படியாவது அரபு தேசத்திற்கு கொண்டு செல்லுங்கள். அப்படி கொண்டு செல்லக்கூடிய நேரத்தில் என்னிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் நான் உங்களிடத்திலே ஒப்படைக்கிறேன், நான் இப்பொழுது அரபு தேசம் சென்றாக வேண்டும். இந்த கூட்டிட்டு போன குழு இருக்கிறது அல்லவா, இவரை சரி என்று அழைத்து சென்று ஒரு இடத்தில் கிறிஸ்தவர்களிடத்தில் இவர் விற்கப்பட்டு விடுகிறார். கொஞ்ச நாள் கிறிஸ்தவரிடத்தில் இருக்கின்ற போது அவற்றிலிருந்து கைமாறி அவருடைய சிறிய தந்தையினுடைய மகன் இப்படியாக கடைசியாக மதீனாவிலே வந்து சென்றடைந்த போது இந்த அம்மூரியா அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பூமி எப்படி இருக்கும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அடையாளம் எப்படி இருக்கும் என்று அடையாளத்தை எல்லாம் சொன்னார்கள் அல்லவா. இந்த அடையாளத்தை முதலிலே மதீனாவிலே நுழையக்கூடிய நேரத்தில் இப்படி ஒரு அழகான ஒரு பூஞ்சோலை தானே நமக்கு அடையாளப்படுத்தப்பட்டோம் என்பதை விளங்கி கொண்டு அதற்கு அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வேண்டும் என்கின்ற ஆசையில் இருக்கின்ற போது இவர் ஒரு அடிமையாக இருக்கின்ற போது மரத்தில் ஏறி பேரித்தம்பழத்தை பறித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்னொரு யூதன் வந்து சொல்லுகிறார், நபி என்று ஒருவர் வந்திருக்கிறார், அவர் இந்த இடத்திலே வருகிறார், மக்கள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை சொன்ன மாத்திரத்தில் மரத்திலே பழத்தை பறித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாலிபர் வேகமாக இறங்கி அந்த செய்தியை விசாரிக்கிறார். அந்த எஜமானன் கேட்கிறார், அதை பற்றி நீங்கள் விசாரிக்க வேண்டாம், உங்களுக்கு என்ன வேலையோ அதை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று அவரிடத்திலே சொன்னபோது இந்த வாலிபர் மீண்டும் போகிறார். அந்த செய்தியை கேட்டறிந்துட்டார் அல்லவா. அதற்கு பின்னால் அந்த இடத்திற்கு போக வேண்டும் என்று முடிவெடுத்து மாலை பொழுதில் சில பேரித்தங்களைங்களை எடுத்துக்கொண்டு நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க சென்று அவரிடத்திலே சொல்லுகிறார், உங்களை சுற்றி ஏழைகள் அமர்ந்திருக்கிறார்கள், நிறைய தேவை உடையவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள், எனவே நான் இந்த பேரித்தம்பழத்தை நான் கொண்டு வந்த நோக்கம் இவர்களுக்கு தர்மம் செய்ய வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்தேன் என்று
அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒப்படைத்த பொழுது அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கொண்டு வந்த பேரித்தம்பழத்தை வாங்கி கொண்டு தன்னை சுற்றி இருக்கக்கூடிய தோழர்களுக்கு பங்கு வைக்கிறார்கள். இந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வாலிபர் முடிவு செய்கிறார். அம்மூரியா அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் தர்மத்தினுடைய பொருளை கொடுப்பீர்களே ஆனால் அதை வாங்கி கொண்டு தன்னுடைய தோழர்களுக்கு பங்கு வைப்பார், அவர் எடுத்துக்கொள்ள மாட்டார். இங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பொருளை எடுத்துக்கொள்ளவில்லை. இப்பொழுது உணர்ந்து கொள்ளுகிறார், அவர் சொல்லி இருக்கக்கூடிய முதல் அடையாளம் எனக்கு கிடைத்து விட்டது. இப்போ இரண்டாவது அடையாளம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருக்கிறதா என்பதை சோதனை செய்ய வேண்டும். முடிவெடுத்து இரண்டாவது நாள் பேரித்தம்பழங்களை எடுத்து கொண்டு வந்து முன்னால் சொல்லுகிறார், இந்த பேரித்தம்பழங்களை உங்களுக்கு நான் அன்பளிப்பாக கொண்டு வந்திருக்கிறேன் என்று இரண்டாவதாக அன்பளிப்பாக கொடுத்த போது அந்த பேரித்தம்பழங்களை இன்பத்தோடு பெற்றுக்கொண்ட அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஏற்றுக்கொண்டு தான் சாப்பிடுகிறார்கள். இப்பொழுது மூன்றாவது நாள் வருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மேனியிலே துண்டை போட்டுக்கொண்டு உட்கார்ந்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வட்டமிட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வாலிபரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணித்து விடுகிறார்கள். இங்கே நம்மை சுற்றி வருகிறார் என்றால் இவர் ஏதோ நம்மிடத்தில் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் என்பதை உணர்ந்து கொண்ட அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னிடத்தில் கிடந்த மேலங்கியை கீழே எடுத்த போது நபித்துவத்தினுடைய முத்திரையை பார்த்த சந்தோஷத்தில் நபித்துவத்தினுடைய முத்திரையை முத்தமிட்டு விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டி அணைத்து அவர் அழுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே காரணத்தை கேட்பார்கள். முதல் நாள் நீங்கள் வந்தீர்கள், பேரித்தம்பழத்தை ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று தர்மம் என்று சொன்னீர்கள். இரண்டாவதாக கொண்டு வந்த பேரித்தம்பழத்தை அன்பளிப்பு என்று கொடுத்தீர்கள். மூன்றாவது நாள் இவ்வளவும் என்னுடைய முத்திரையை பார்த்துவிட்டு இவ்வளவு இன்பத்தோடு நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் யார் என்பதை விசாரிக்கின்ற போதுதான் அவர் சொல்லுவார், நான் ஒரு நெருப்பு வணங்கியாக இருந்தேன், நல்ல ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும், நல்ல கொள்கையிலே செல்ல வேண்டும் என்று நான் தேடித்திருந்த போது எனக்கு பலதரப்பட்ட ஆசான்கள் எனக்கு கிடைத்தார்கள். கடைசியாக உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு ஒரு ஆசான் ஏற்படுத்தி கொடுத்தார். நான் தான் சல்மான் ஃபார்சி என்று அங்கே அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் என்றால் ஒரு மனிதனுக்கு நல்ல ஆசான்கள் கிடைக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய நெருப்பு வணங்கியாக இருந்த ஒரு மனிதரை கிறிஸ்தவத்தின் பக்கம் மாறி அதற்கு பின்னால் ஒரு இஸ்லாத்தை நோக்கி பயணிப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள் அங்கே காட்டி கொடுத்தார்கள் அல்லவா நல்ல ஒரு வழியை. அப்படி நல்ல வழியை காட்டி கொடுக்கின்ற போது மனதில் இருக்கக்கூடிய குஃபர் என்பதை அகற்றி அங்கே இஸ்லாம் என்கின்ற அற்புதமான இடத்திற்கு செல்கிறார்கள். அதே போன்றுதான் மனிதனுடைய உள்ளத்திலே ஈமான் மட்டுமல்ல, சில நேரங்களிலே முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டிருப்போம், நம்மிடத்தில் அகந்தைகள் இருக்கலாம், பெருமைகள் இருக்கலாம், பொறாமை குணங்கள் இருக்கலாம், இன்னும் என்னென்ன மோசமான குணநலங்கள் நம்மிடத்தில் இருக்குமோ இதை பக்குவப்படுத்துவதற்கும் நமக்கு சரியான முறையிலே ஆசான்கள் இருக்க வேண்டும். அப்படி பக்குவப்படுத்தப்படும் போதுதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுவதை போல கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் அந்த ஆன்மாவை பரிசுத்தப்படுத்தி விட்டாரோ அவன் வெற்றி அடைந்தவன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லித் தருவதை போல சரியான வழிகாட்டிகள் கிடைக்க பெறாத போது நம்முடைய வழிகள் வழிதவறி போவதற்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அதே போன்றுதான் ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அரசர், அவர் தனக்கு யாராவது உபசேதம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு ஆசிரியரை தேடுகிறார். ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறார். வந்தவர் கேட்கிறார், எனக்கு யாராவது ஒரு உபதேசம் செய்ய வேண்டும், நான் நல்லுபதேசம் பெற வேண்டும், யாராவது ஒருவர் எனக்கு காட்டி கொடுங்கள் என்கின்ற போது சஹாபாக்கள் யாராவது இருக்கிறார்களா என்று பார்க்கிறார்கள். அங்கே சஹாபாக்கள் யாரும் இல்லை. சஹாபாக்கள் இல்லை என்றால் சஹாபாக்களை பார்த்த பேருள்ளவர்கள் தாபியன்கள் யாராவது இருக்கிறார்களா என்ற போது தாவூஸ் இப்னு கைசான் என்கின்ற ஒரு தாபி அறிமுகம் செய்யப்படுகிறார். உடனே அவர் சொல்லுவார், தாவூஸ் இப்னு கைசானை அழைத்து வாருங்கள், மன்னரை சந்திக்க வேண்டும் என்று சொல்லுங்கள். இந்த தாவூஸ் இப்னு கைசான் மன்னரை சந்திப்பதற்காக மக்காவிற்கு வருகிறார். மன்னர் மக்காவிலே அமர்ந்திருக்கிறார். அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் மன்னரை சந்திக்கின்ற போது பொதுவாக மன்னருக்கென்று சில குணநலங்கள் இருக்கும் அல்லவா, நான் மதிப்பு மிக்கவன், ஒரு ஆட்சியாளனாக இருக்கிறேன், என்னை மதிக்க வேண்டும் என்கின்ற பல்வேறு சிந்தனைகள் இருக்கும் அல்லவா. இந்த சிந்தனைகளோடு அவர் அமர்ந்து கொண்டிருக்கின்ற போது வந்த தாவூஸ் இப்னு கைசான் மன்னருக்குண்டான புகழாரங்கள் எல்லாம் சூட்டாமல் அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து அப்படியே உட்கார்ந்துடுறார். உட்காரக்கூடிய நேரத்தில் செருப்பணிந்து வந்த தாவூஸ் இப்னு கைசான்
மன்னர் உட்கார்ந்திருக்கக்கூடிய விரிப்பிற்கு முன்னால் செருப்பை கழற்றிவிட்டு மன்னரினுடைய பெயரை சொல்லி ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக்கை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று பெயரை சொல்லிவிட்டு முன்னாலே உட்கார்ந்து கொள்கிறார். மன்னருக்கு கோபம். நான் யார்? இந்த இடத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாளர். எனக்கு முன்னால் வந்தவர் என்னுடைய விருப்பிற்கு முன்னால் செருப்பை கழற்றி இருக்கிறார். அமீருல் மோமினின் என்கின்ற மிகப்பெரிய பதவியை இருக்கக்கூடிய என்னை பார்த்து அமீருல் மோமினின் என்று சொல்லாமல் வெறுமனை சலாம் சொல்லி வந்து உட்கார்ந்திருக்கிறார் என்ற கோபத்தில் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க தெரியுமா? ஒரு மன்னரை அவமரியாதை செய்திருக்கிறீர்கள். என்னை சுற்றி எத்தனை நபர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள், அத்தனை பேருக்கு மத்தியில் என்னை அவமரியாதை செய்து விட்டீர்கள் என்று சொன்னி நீங்கள் செய்ததற்குண்டான விளக்கத்தை சொல்லுங்கள் என்கின்ற போதுதான் தாவூஸ் இப்னு கைசான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அற்புதமான விளக்கத்தை சொல்லுவார்கள். உங்களுக்கு முன்னால செருப்பை கழற்றி விட்டேன் என்று இவ்வளவு கோபப்படுகிறீர்கள். ஒரு நாளைக்கு 5 தடவை உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் நான் பள்ளிவாசலுக்கு செல்வதற்கு முன்னால் செருப்பை கழற்றி விட்டுத்தான் அவனுக்கு முன்னால் நான் செல்லுகிறேன். அப்படி உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் செருப்பை கழற்றுவதை குறித்து என் ரப்பு கோபப்படவில்லை. சாதாரணமாக ஒரு பகுதியை ஆட்சி செய்யக்கூடிய நீ எனக்கு முன்னால், நான் உனக்கு முன்னால் செருப்பை கழற்றி விட்டேன் என்று என்னை பார்த்து கோபப்படுகிறாயா என்ற விளக்கத்தை சொல்லிவிட்டு உங்களை அமீருல் முஃமினீன் என்று சொல்லவில்லை என்று கோபப்படுகிறீர்களே, உங்களை முதல்ல எல்லாருமே அமீருல் முஃமினீன் என்று ஏற்றுக்கொண்டார்களா? ஏற்றுக்கொள்ளவில்லை. சிலருக்கு உங்களுடைய நடவடிக்கை பிடிக்கவில்லை, உங்களுடைய குணங்கள் பிடிக்கவில்லை. அப்படி இருக்கின்ற போது உங்களை அமீருல் முஃமினீன் என்று நான் சொல்லுவேனேயானால், மூமின்களுடைய தலைவர் என்று சொல்லுவேனேயானால், பல பேர் உங்களை பிடிக்காமல் சில பேர் மட்டும் பிடித்து கொண்டிருக்கிற போது இந்த வார்த்தை சொல்லும் போது நான் பொய் சொன்னவனாக கருதப்படுவேன். அல்லாஹ்விடத்தில் நான் பொய்யனாக இருப்பதை நான் விரும்பவில்லை. எனவே தான் உங்களை நான் அமீருல் முஃமினீன் என்று சொல்லவில்லை. ஏன் பெயர் சொல்லி அழைத்தேன் தெரியுமா? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தனக்கு விருப்பமான நபிமார்களை பெயர் சொல்லித்தான் கூப்பிட்டு இருக்கிறார். யா யஹ்யா என்று சொல்லி இருக்கிறார், யா ஈசா என்று சொல்லி இருக்கிறார், யா ஜக்கரியா என்று சொல்லி இருக்கிறார். தனக்கு நேசமானவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பெயரை சொல்லித்தான் அழைத்திருக்கிறானே ஒழிய புனை பெயரை சொல்லி ரப்புல் ஆலமீன் அழைக்கவில்லை. புனை பெயர் யாரை பார்த்து சொல்லுகிறான் என்று தெரியுமா? யார் அல்லாஹ்விற்கு கோபத்தில் இருக்கிறார்களோ அவர்களைத்தான் புனை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். தப்பத் யதா அபீ லஹப், அபீ லஹபிற்கு நாசம் உண்டாவதாக என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையில் அபூ லஹப் என்றுதான் பயன்படுத்தி இருக்கிறானே ஒழிய அவனுடைய அசல் பெயரை சொல்லாமல் இங்கே அபூ லஹப் என்ற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான் என்றால் யார் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு உரித்தானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அப்படி சொல்லி இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு நீங்கள் அமைதி அனுமதியின்றி உட்கார்ந்ததற்காக வருத்தப்படுகிறீர்கள் அல்லவா? ஒரு கூட்டம் வரும், அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், மக்களெல்லாம் நின்று கொண்டிருக்க வேண்டும் என்று தன்னை சுற்றி மக்களை நிறுத்தி வைத்துவிட்டு யார் உட்கார்ந்து கொண்டு பதில் சொல்லுகிறானோ அவனை நரகவாதிகளை பார்க்க வேண்டுமானால் அவனை பார்த்து கொள்ளுங்கள் என்று அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன். எனவே உங்களை நான் நரகவாதியாக ஆக்க விரும்பவில்லை. எனவேதான் நீங்கள் உட்கார் என்று சொல்வதற்கு முன்னால் உங்களுக்கு முன்னால் நின்று உங்களை நரகவாதியாக ஆக்குவதை விட நான் உட்கார்ந்து கொண்டேன் என்கின்ற விஷயத்தை சொல்லி அவருடைய உள்ளத்திலே கிடந்திருக்கக்கூடிய அரசன் என்கின்ற அந்த கௌரவம் இருந்ததல்லவா, நான் தான் பெரியவன் என்கின்ற அகந்தை இருந்ததல்லவா, அந்த அகந்தையை அடக்கக்கூடிய, அந்த அகந்தையை நீக்கக்கூடிய அற்புதமான ஆசானாக இவர்கள் கிடைத்ததனுடைய பலன்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தாவூஸ் இப்னு கைசானின் மூலமாக அவர்களுடைய அகந்தையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அகற்றி கொடுத்தார். அதுபோன்றுதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய அது குஃப்ராக இருக்கட்டும் அல்லது பெருமையாக இருக்கட்டும் அதை அகற்றக்கூடிய ஆசான்கள் சரியான வழிகாட்டிகள் நமக்கு கிடைக்கிற போது நம்முடைய உள்ளம் பரிசுத்தமாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறார், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, அந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தியவன் வெற்றியடைந்து விட்டான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்வதை போல நம்முடைய வாழ்க்கையில் சரியான ஆசான்களை பெற்று நல்ல வழிகாட்டிகளை பெற்று நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பெருமையாகட்டும் மற்றும் உண்டான கேடுகட்ட குணங்களாகட்டும் அதை அகற்றி வாழக்கூடிய நல்ல தௌஃபீக்கை நம்ம அத்தனை பேருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.